சபையிலே வந்த நபர்கள் யார் என்று விளக்கம் தெரிகிறதா? விளக்கம் சொன்னால் தெரியுங்க, விளக்கமாக சொன்னால் புரியுங்க. சொல்கிறோம். சந்திர கூலத்தில் வந்த சுந்தரமுள்ள பாண்டவர்கள்
மாதவா எங்களுடைய குலம் அறிவான சந்திரர் குலம் சந்திரர் குலத்திலே சுந்திரம் போல் பிறந்தவர்கள் மூன்று நபர் முதல் பிறந்தவர் திருராட்டி மகிவர் ஒன்று இரண்டாவது பாண்டுபுத்திர மகாராஜா மூன்றாவது விதுர மகாராஜா ஆமாப்பா எங்கள் பெரிய தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் 100 ஆடவர்கள் ஒரு பெண்பால் பிறந்தார்கள் ஆமா நாங்களும் ஐவரில் பிறந்தீங்க பாண்டுபுத்திர மகாராஜாவுக்கும் குந்தமா தேவியாருக்கும் பிறந்த பிள்ளைகள் பஞ்சமென்றால் 5 ஐவர்கள் பிறந்தோம் வளர்ந்தோம். ஆனால் முதன்மையாக பிறந்தவர் அடியேன் தர்மர் என்று உரைப்பார்கள் ஆமாப்பா அல்லது யுதிஷ்டிரர் என்று உரைப்பார்கள் ஆனால் அருகாமல் உரைப்பு யார் தெரியுமா? தம்பி முதன்மையாக பிறந்தவள் தர்மர் யுதிஷ்டிரர் என்று உரைப்பார்கள் என்று சொல்வாங்க. அறியாமல் இருப்பவர் யார் தெரியுமா? நான் கேட்டு வரேங்க. நடுபிறந்தவள் 32 லட்சம் பொருந்தியவன் நானும் அர்ஜுனன். அர்ஜுன பெருமான். ஆமாம் ஆனால் அழகன் என்று தெரிவிப்பார்கள். மாதவன் பஞ்ச பாண்டவர்களிலே நான்காவதாக பிறந்து அண்ணன் தர்மராஜாக்கு அடுத்தபடியாக பொறுமையில சிறந்த என்னுடைய நாமதேயமோ நகுலன். இருந்தாலும் எப்படி வரீங்க மதவா? ஐயோ நாங்கள் ஐவரும் வருகிறோம் என்றால் ஏன்னா வலுவில் சிறந்த பீமனும் அழகில் சிறந்த விஜயனும் பொறுமையில் சிறந்த நகுலனும் சாஸ்திரங்கள் கற்றுணர்ந்த சகாதேவன் ஐவருக்கும் தேவி பாஞ்சாலி 6 பேரும் புடசூழ்ந்து வருகிறோம் என்றால் மேலவாத்தியங்களும் எப்படி இருக்கிறது? இருக்கிறதா என்பதில்லையா? குறையில்லாமல் வந்தாலும் என பெரியவர்கள் இருக்கிறார்கள். முதலிலே பெரியவர்கள் வந்தனபாடு செய்து விட்டு வருகிறேன். நாங்கள் வரை எதிர்பார்த்திருக்கிறேன்.
அண்ணா மதவா பெரியப்பா பிள்ளைகள் 100 பேர் 100 பேர்கள் ஒரு 5 பேரும் ஆமாங்க ஒற்றுமையா வாழ்ந்து வந்தோம். ஒரு நேரத்துல ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டு வந்தோம். 5 வயதானால் தம்பி 10 வயதானால் பங்காளி 15 வயதானால் பகையாளியா எதிர்பார்த்தான் தம்பி துரியோதனன். ஆமா தம்பி துரியோதனா எங்களுக்கு சேர வேண்டிய நாடு தாபான்னு கேட்டோம். அண்ணா உங்களுக்கு என்று ஒரு நாடு அதுவா பிண சுருகாடு காண்டக வனத்தை காட்டினார். ஆமா யாரும் வார்த்தையாடவில்லை, பேச முடியாது, பதில் சொல்லவில்லை. ஆமா தம்பியா அண்டான் அண்ணன் ஆனான் எல்லாம் ஒண்ணுதாங்க. தம்பியா நாடாளட்டம் என்று சொல்லிவிட்டு காண்டகாவோடு போய் பார்க்கிறேன். ஆமா பாக்குறீங்க பெரிய காடா இருக்கிறது. பெரிய காடு ஏன்னா காட்டுல குடியிருக்க முடியுமா? அது எப்படிங்க ஐயா? எப்படி குடியிருக்க வேண்டும் எப்படி என்று எப்படி தம்பி அழைத்தேன். ஆமா அழைத்தான் அர்ஜுனனை. நானும் என்னுடைய மாமா கண்ணனும் இருவருமாக சென்றோம். அந்த பெரிய காட்டை அழித்தோம். பெரியதொரு நாளாக உற்பத்தி செய்தோம். ஆமா அதுக்கு பேர் அதுவோ தேவ இந்திர பிரஸ்தம். அந்த வனமோ தேவேந்திரனுக்கு சொந்தமான இடம். அவர் பெயரை விளங்கணும் என்று தேவ இந்திர பிரசம் என்று தலைப்பை சூட்டி பெரிய நாடாக இருக்கிறது. ஆமா வாழ்ந்து கொண்டு வரோம். சுகமோடு வந்து வந்தோம். ஆமா குறை கிடையாதுப்பா. ஒரு குறை கிடையாது. பக்கதான் வாங்கி வரணும். சுகமோடு வந்து வரும் நாளையிலே இப்பொழுது யாருமே இல்லை. தம்பி அருகாமல் இருந்தார்கள், யாருமே இல்லை. அதிகாலையிலே நாரதர் தோன்றினார். சுவாமி நமஸ்காரம், அமர வேண்டும் என்று கேட்டேன். அமர வைத்தேன். எங்களை நாடி வரக்கூடிய காரணம் என்ன சுவாமி? என்ன காரணம் அப்படின்னு கேட்டதற்கு வைசுதா பட்டினம் சென்றிருந்தேன். உன் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜை பார்த்தேன் அப்படி என்று சொன்னார். சுவாமி என் தந்தை எப்படி இருக்கிறார் கேட்டதற்கு தர்மனந்தனா உன் தந்தையானவர் இறந்தும் சொர்க்கம் சேராமல் நரகத்திலே இருக்கிறார் அப்படி என்று சொன்னார் நாரதர். சுவாமி தந்தை சொர்க்கம் அடைய வேண்டும், நாங்கள் என்ன செய்தால் சொர்க்கம் அடைவார் தந்தை என்று கேட்டேன். கேட்டதற்கு தர்மனந்தனா உன் தந்தை தான் சொன்னார் என் பிள்ளைகள் எல்லாம் ராஜாசூயாக வேள்வி செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன் என்று நாரதர் சொல்ல தந்தை சொன்னார். நாரதர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் ராஜசூயாக வேள்வி நடத்த வேண்டும். அதனுடைய தாற்பயம் ஒன்று புரியவில்லை. எனக்கு கூட தெரியல. சாப்பாடு போடுவாங்களா? சாப்பாடாடா முக்கியம், அனைத்தும் உண்டு. தம்பி அர்ஜுனா சொல்லுங்கள் அண்ணா, அந்த ராஜசூயாக வேள்வி என்றால் உங்களுக்கு தெரியுமா? அண்ணா எனக்கு கொஞ்சம் நீ சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ணா தம்பி எனக்கு முன்பு பிறந்தவர்கள் நீங்கள். ஆமா உங்களுக்கே தெரியவில்லை என்றால் எனக்கு எப்படி என்ன தெரியும்? தெரியாதா தம்பி? அண்ணா அந்த ராஜசூயாக வேள்வி என்றால் உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது அண்ணா. தெரியாதா? தெரியாது. ஆனால் ராஜசூயாக வேள்வி நடத்த வேண்டும் அண்ணா. அந்த உரத்தில் பீமண்ணா இருக்கின்றார், அவரை கேட்கலாம். ஆமா தம்பி பீமனை எடுத்து கேட்டா தெரியும். சீக்கிரம் தம்பியா சென்று அவனை கேட்டு பார்ப்போம். அது எங்க பார்த்துட்டு